மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினத்துல இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மாதத்திற்குரிய முக்கியமான தினங்களை மொத்தமா தொகுத்து வழங்க போறோம். ஏற்கனவே ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 3 மாதங்களை நம்ம ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். வீடியோ வந்தாச்சு. இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஏப்ரல் மாதம் முக்கிய தினங்கள்ல இருந்து ஒவ்வொரு தேர்வுகளையும் 2 முதல் 3 கேள்விகளை சமீபத்தில் டிஎன்பிஎஸ்சி கேட்டுட்டு இருக்கிறாங்க. எந்த எக்ஸாமா இருக்கட்டும், டிஎன்பிஎஸ்சியோ அல்லது டிஎன்யூஎஸ்ஆர்பி, எந்த எக்ஸாமும் சரி, முக்கிய தினங்களுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்து கண்டிப்பா கேள்வி கேட்கறாங்க. அதனால நம்மளும் அதற்குரிய முக்கியத்துவத்தை கண்டிப்பா வழங்கிதான் ஆக வேண்டும். சரியா? ஏற்கனவே 3 மாசங்களை பார்த்துட்டோம். அதை மறக்காம பாருங்க. ஏப்ரல் மாதம் எப்பவுமே முக்கிய தினங்களை ரொம்ப முக்கியமான மாதமாக இருக்கும். ஏன்னா அவ்வளவு முக்கிய தினங்கள் அதுல இருக்கு. ஆர்பிஐ உருவாக்கப்பட்டதுல இருந்து சரியா நிறைய முக்கியமான தினங்கள் இந்த மந்த்ல வரும். நம்ம ஒண்ணு விடாம கிளியரா பார்க்க போறோம். ஆரம்பிக்கலாமா? ஏப்ரல் மாதத்திற்குரிய முக்கிய தினங்கள். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்கம்மா, ஏப்ரல் 1. சரியா? ஏப்ரல் 1ன்னா முட்டாள்கள் தினம். அதை நமக்கு எடுத்த ஞாபகம் வரும். சரியா? அங்க பாருங்க, ஏப்ரல் 1 ஒடிசா மாநிலம் உருவாக்கப்பட்ட தினம். சரியா? இந்தியாவில் சுதந்திரத்திற்கு முன்னாடியே உருவாக்கப்பட்ட ஒரு முக்கியமான மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒடிசா மாநிலம். சரியா? ஒடிசா மாநிலம் உருவாக்கப்பட்ட நாள் ஏப்ரல் 1, 1936. சரி, 1936 உருவாக்கப்பட்டது. கவனமா இருங்க. சரிங்களா? இதன் நினைவாக ஒடிசா மாநில தினம் அல்லது உத்கல் திவாஸ். சரியா? உத்கல் திவாஸ் அப்படின்னா பாத்தீங்கன்னா ஒடிசா மாநில தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. அதற்கு காரணம் ஏப்ரல் 1ஆம் தேதி 1936 முதல் முறையாக, ஓகேவா, அதாவது சுதந்திரத்துக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட ஒரு மாநிலம். அதுல டாப்ல வருது எதுமா? ஒடிசா மாநிலம். சரிங்களா? அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் பாருங்க. ஏப்ரல் 1 அப்படின்னா இந்திய ரிசர்வ் வங்கி தோற்றுவிக்கப்பட்ட தினம். சரியா? ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. சரியா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹில்டன் யங் கமிட்டி. சரியா? ஹில்டன் யங் என்பவர் தலைமையில தான் இந்தியாவில் மைய வங்கி, சென்ட்ரல் பேங்கை உருவாக்குவதற்கு ஒரு கமிட்டியை போட்டாங்க. அந்த ஹில்டன் யங் அவருடைய பரிந்துரையின் அடிப்படையில் தான் இந்திய ரிசர்வ் வங்கி உருவாக்கப்பட்டது. யாருடைய ஆய்வு கட்டுரை அடிப்படையாக கொண்டு? அம்பேத்கர், அண்ணல் அம்பேத்கரோட இந்திய ரூபாயும் அவருடைய பிரச்சனைகளும் தீர்வுகளும் அப்படிங்கிற ஒரு ஆய்வு கட்டுரை சப்மிட் பண்ணியிருப்பாங்க. அதன் அடிப்படையில் அதை ரெஃபர் பண்ணி தான் ஹில்டன் யங் என்ற அந்த கமிட்டி, ஓகேவா, அந்த கமிட்டியானது இந்திய ரிசர்வ் வங்கி உருவாக்குறதுக்கு பரிந்துரை செஞ்சிருப்பாங்க. அதன்படி ஏப்ரல் 1, 1935ஆம் ஆண்டன்று கல்கத்தாவில் தலைமையிடமாக கொண்டு இந்திய ரிசர்வ் வங்கி உருவாக்கப்பட்டது. எங்கம்மா? அப்போ இந்திய ரிசர்வ் வங்கி முதலில் உருவாக்கப்படும் பொழுது தலைமையிடம் எங்க இருந்திருக்குது? நோட் பண்ணிக்கோங்க, கல்கத்தா. அதனைத் தொடர்ந்து 1937ஆம் ஆண்டு இந்திய ரிசர்வ் வங்கியின் தலைமையிடம் தற்போது இருக்கிற எங்க? மும்பைக்கு மாற்றப்பட்டுள்ளது. அப்ப தற்போது வரைக்கும் இந்திய ரிசர்வ் வங்கியின் தலைமையிடம் எங்கதான் இருக்குது? மும்பையில தான் இருக்கு. இதோட சின்னங்களாக புலியும் பனைமரமும் இருக்குது. கவனமா இருங்க. இந்த இந்திய ரிசர்வ் வங்கி உருவாக்கப்பட்ட டைம்ல முதல் கவர்னராக இருந்தவர் ஓப்சோன். சரியா? ஓப்சோன் ஸ்மித். ஓகேவா? இவர்தான் முதல் ஆளுநர், ஆர்பிஐயோட ஃபர்ஸ்ட் கவர்னர். ஃபர்ஸ்ட் இந்தியன் கவர்னர் யார் பார்த்தீங்கன்னா சி.டி. தேஷ்முக். தற்போதைய மற்றும் 26வது ஆளுநராக இருப்பவர் சஞ்சய் மல்கோத்ரா. ஷார்ட்டா இந்திய ரிசர்வ் வங்கி பத்தி ஒரு நோட்ஸ். நம்ம பேங்கிங் பார்க்கும்போது இதை பத்தி ஃபுல் டீடைலா பார்க்கலாம். சரிங்களா? இதுதான் ஜனவரி 1ஆம் தேதிக்குரிய முக்கிய தினம். அடுத்து ஏப்ரல் 1, ஏப்ரல் 1. அடுத்து ஏப்ரல் 2ஆம் தேதி உலக குழந்தைகள் புத்தக தினம். இன்னைக்கு இது ரொம்ப முக்கியத்துவம் வருது. ஓகேவா? ஏன்னா குழந்தைகள் பிறக்கும் போதே இதோட தான் பிறகுறாங்க. செல்போன், யூடியூப், ரீல்ஸ், சரியா, இப்படி நிறைய பார்த்துருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் புத்தகம் தொடர்பான ஒரு விழிப்புணர்வு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் உலக குழந்தைகள் புத்தக தினம் என்ன டேட்ல கொண்டாடுறாங்க? ஏப்ரல் 2ஆம் தேதி. அதே டேட்ல உலக ஆட்டிசம் விழிப்புணர்வு தினம். சரியா? ஆட்டிசம் அப்படின்னா மற்ற குழந்தைகளோட மெதுவா தான் புரிஞ்சுப்பாங்க, செயல்பாடுகள் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். சரிங்களா? அதான் அந்த ஆட்டிசம் சொல்லுவாங்க. அந்த உலக ஆட்டிசம் தொடர்பான விழிப்புணர்வு தினம் தான் இந்த ஏப்ரல் 2ஆம் தேதி. ஆட்டிசத்துல பாதிக்காம இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா குழந்தைகள் என்ன படிக்க வேண்டும்? புத்தகங்களை படிக்க வேண்டும். ஏப்ரல் மாசம் 2ஆம் தேதி. சரியாமா? ஏப்ரல் 4ஆம் தேதி அங்க மேல பாதி கொடுத்திருக்காங்க. குழந்தைகள், அதாவது ஆட்டிசம் நோய் வந்துச்சுன்னா குழந்தைகளின் மூளை நரம்பு மண்டலத்தில் ஏற்படும் ஒருவித குறைபாடே ஆட்டிசம் எனப்படுகிறது. ஓகேவா? அடுத்து பாருங்கம்மா, ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி சர்வதேச மனசாட்சி தினம். மனசாட்சி இருக்கிறவங்களுக்கான தினம். சரியா? அடுத்து பாருங்க, தேசிய கடல்சார் தினம். இந்தியாவில் தேசிய கடல்சார் தினம். இதற்கு என்ன ரீசன் சொல்லி பாருங்க. இந்தியாவின் முதல் நீராவி கப்பல், சரியா, நீராவி கப்பல் எஸ்.எஸ். லாயல்டி 1919ஆம் ஆண்டு ஏப்ரல் 5 அன்று மும்பையிலிருந்து லண்டனுக்கு பயணித்ததை நினைவு கூறும் வகையில் இந்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது. சரி, இந்தியாவில் தேசிய கடல்சார் தினம் எப்பமா? ஏப்ரல் 5ஆம் தேதி. அதற்கு முக்கியமான காரணம் எஸ்.எஸ். லாயல்டி அப்படிங்கிற இந்தியாவின் முதல் அந்த நீராவி கப்பல் மும்பையில இருந்து லண்டனுக்கு டிராவல் பண்ண தினம் மறக்கக்கூடாது. சரிங்களா? அதே ஏப்ரல் 5ஆம் தேதி இந்தியாவில் முக்கியமான திட்டம் தொடங்கினாங்க. கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம். சரியா, ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம் அப்படிங்கிறது ஒரு புதுசா கண்டுபிடிப்பதை ஊக்கப்படுத்தும் திட்டம். ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம்ங்கிறது தனிநபர்களின் கண்டுபிடிப்புகளை புத்தாக்கங்களை ஊக்கப்படுத்தும் திட்டம். அந்த திட்டம் தொடங்கப்பட்டது ஏப்ரல் 5, 2016 மறந்துடக்கூடாது. சரிங்களா, அதே வருஷத்துல ஜனவரி 16 அன்று ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்டது. ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் கம்பெனிகளுக்கு, நிறுவனங்களுக்கு கடன் வழங்கும் திட்டம். இது வந்து ஸ்டாண்ட் அப் அப்படிங்கிறது தனிநபர்களுக்கு கடன் வழங்கும் திட்டம். சரிங்களா, சரி அடுத்து பாருங்கம்மா. சம்தா திவாஸ். சரி, சம்தா SAMTA. சம்தா அப்படின்னா ஈக்குவாலிட்டின்னு சொல்றாங்க, சமத்துவம். சரியா, சம்தா திவாஸ் முன்னாள் துணை பிரதமரும் சரியா சுதந்திர போராட்ட வீரருமான ஜெகஜீவன் ராவ் ஜெகஜீவன் ராம் அவருடைய பிறந்த நாள். சரிங்களா, ஞாபகம். இந்தியாவில தேசிய அளவுல ஒரு சமத்துவ தினம், அதாவது சம்தா திவாஸ் கடைபிடிக்கப்படுகிறது. யாருடைய பிறந்த நாள்? ஜெகஜீவன் ராம். அவர் யார் பார்த்தீங்கன்னா முன்னாள் துணை பிரதமர் மற்றும் சுதந்திர போராட்ட வீரர். இந்தியாவில கடைசியா யார் துணை பிரதமரா இருந்தாங்க சொல்ல பார்க்கலாம்? இந்தியாவில் கடைசியாக டெபுட்டி பிரைம் மினிஸ்டரா ஒருத்தர் இருந்தார், LK அத்வானி. அவருக்கு தான் கடந்த ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. இங்க பாக்குறது ஜெகஜீவன் ராம், அவர்களும் துணை பிரதமர் பதவியில் இருந்திருக்கிறாரு. அவருடைய பிறந்த நாள் ஏப்ரல் 5 இந்தியாவில் சம்தா திவாஸ் அப்படின்னா ஈக்குவாலிட்டி டே. தமிழ்நாட்டில் சமத்துவ தினம் என்னைக்குமா? ஏப்ரல் 14 அண்ணல் அம்பேத்கர் அவருடைய பிறந்த நாள் மறக்க கூடாது. சரியாமா? அடுத்து ஏப்ரல் 6 முக்கியமான தினம் பாருங்க, சர்வதேச வளர்ச்சி மற்றும் அமைதிக்கான விளையாட்டு தினம். சரியா, ஐநா பொது சபையால் இந்த தினம் அறிவிக்கப்பட்டது. சரியா, சர்வதேச வளர்ச்சி மற்றும் அமைதிக்கான விளையாட்டு தினம். விளையாடுறது மட்டும் கிடையாது, ஒரு நல்ல வளர்ச்சிக்காகவும் ஒரு அமைதியான சூழல் நாடுகளுக்கு இடையே வர வேண்டும், அதற்கான ஒரு தினமா ஏப்ரல் 6. ஓகேவா? அடுத்து ஏப்ரல் 7 ரொம்ப ரொம்ப முக்கியமான தினம். சரிங்களா, பாருங்க, உலக சுகாதார தினம். சரிங்களா, இந்த தினம் 1948 நிறுவப்பட்ட உலக சுகாதார அமைப்பின் நினைவாக 1950 முதல் 50 முதல் உலக சுகாதார தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. சரிங்களா, ஏன் சொல்லி பாருங்கம்மா, WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன். சரிங்களா, இந்த அமைப்பானது எப்போ உருவாக்கப்பட்டதா? ஏப்ரல் 7, 1948 உருவாக்கி இருக்கிறாங்க. இதனுடைய தலைமையிடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜெனீவாவில் இருக்கு. சரிங்களா, இந்த அமைப்பு உருவாக்கப்பட்ட ஏப்ரல் 7 தான் உலக சுகாதார தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த உலக சுகாதார அமைப்பின் தற்போதைய தலைவர் யாருமா? டெட்ரோஸ். யாரு? டெட்ரோஸ் அதானம். ஓகேவா? டெட்ரோஸ் அதானம் மறக்க கூடாது. எந்த அமைப்பின் தலைவர்? உலக சுகாதார அமைப்பின் தலைவர். சுகாதாரம் சரியில்லைன்னா நம்ம எல்லாரும் என்ன ஆயிடுவோம்? செத்து போயிடுவோம். சரியா, டெட் ஆயிடுவோம். இன்னைக்கு செத்தா நாளைக்கு என்னதுமா? பால். அப்படிதானே? இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால். இங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு செத்தா நாளைக்கு என்னது? ரோஸ். ஏன்னா பால் பாக்கெட்டோட விலை ஜாஸ்தி ஆகி போச்சு. இன்னைக்கு செத்தா நாளைக்கு ரோஸ். டெட் ரோஸ் என்னுடைய தலைவர், உலக சுகாதார அமைப்பின் தலைவர். அந்த உலக சுகாதார அமைப்பு உருவாக்கப்பட்ட நாள் ஏப்ரல் 7, 1948. உருவாக்கப்பட்ட ஏப்ரல் 7 என்ன தினம்? உலக சுகாதார தினம் மறக்க கூடாது. சரியாமா? ஏப்ரல் 8 பாருங்க. ஏப்ரல் 8 சர்வதேச ரோமானிய தினம், இன்டர்நேஷனல் ரோமானிய டேன்னு சொல்றாங்க. சர்வதேச அளவில் ரோமானிய கலாச்சாரத்தை போற்றவும் ரோமானிய மக்களின் பிரச்சனைகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப டீட்டெயிலா தேவையில்லை. ஓகேவா? அடுத்து ஏப்ரல் 9 பாருங்கம்மா, உண்மையாக விளையாடுவதற்கான தினம். சரியா, சும்மா ஆக்டிங் போட்டு இன்ஜுரி ஆன மாதிரி நிறைய பேர் படத்தை தூக்கிட்டு போகும்போது அந்த IPL மேட்ச்ல நிறைய நடக்கும். சரியா, அது முக்கியமா இந்த பாகிஸ்தான், வெஸ்ட் இண்டீஸ் எல்லாம் அடிக்கடி இந்த காயப்பட்ட மாதிரி கீழே விழுந்து அப்படியே படுத்திருப்பாங்க. டைம் கடத்துறதுக்குலாம் நிறைய நடக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாம உண்மையாக விளையாடுவதற்கான ஒரு தினமாக ஏப்ரல் 9 கடைபிடிக்கப்படுகிறது. இந்த தினம் உலக ஊக்க மருந்து நிறுவனத்தில், சரிங்களா, வேர்ல்ட் ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி சொல்லுவாங்க. சரி, வடா என்ன பேரு? WADA. இந்த அமைப்பு எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனடா நாட்டில் உள்ள மான்ட்ரியல். கனடா நாட்டின் முக்கியமான ஒரு தலைநகரம். சரிங்களா, நகரம் மான்ட்ரியல். இந்த மான்ட்ரியல்ல தான் இந்த உலக ஊக்க மருந்து நிறுவனம். சரி, இந்த ஊக்க மருந்திற்கு எதிரான நிறுவனம் இருக்கு. சரி, வேர்ல்ட் ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி வடான்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஊக்க மருந்து பயன்பாடு இன்றிதான் உண்மையாகவும் தூய்மையாகவும் விளையாடுவதை ஊக்குவிக்க அனுசரிக்கப்படுகிறது. நிறைய பாத்தீங்கன்னா இந்த ஒலிம்பிக் கேமா இருக்கட்டும், இன்டர்நேஷனல் லெவலில் வர ஒரு வேர்ல்ட் அத்லெட்டிக் கேமா இருக்கட்டும், விளையாடி முடிச்சிருவாங்க, பதக்கம் வின் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய சோதனை, சரி, அந்த யூரின் டெஸ்ட், பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது ஊக்க மருந்து பயன்படுத்திக்கிறாங்க, பதக்கம் பறிக்கப்பட்டது. இந்த எல்லா வேலையும் யார் தான் செய்வா? வடை கொடுத்துருவாங்க, வடா அமைப்பு. அதே மாதிரி இந்தியாவில் இருக்கிற அந்த ஊக்க மருந்தை பயன்படுத்துவதற்கு எதிரான அமைப்புக்கு என்ன பேர் சொல்லுவாங்க? நடான்னு சொல்லுவாங்க. நேஷனல் ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி சொல்லுவாங்க. சரிங்களா, கவனமா இருங்க. இது இந்த நட்டா வேர்ல்டு லெவல்ல வடா. ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கம்மா, ஏப்ரல் 9 மத்திய ரிசர்வ் போலீஸ் படையின் CRPF, ஓகேவா, வீர தினம். ஓகேவா, இது வந்து இப்போ 58வது வரும்.
ஏப்ரல் 9, 1965 அன்று குஜராத்தின் கட்ச் பகுதியில் அமைந்துள்ள காவல் முகப்பில் படையெடுத்த பாகிஸ்தான் ராணுவத்தை சிஆர்பிஎஃப் படைப்பிரிவு ஓட தோற்கடித்த தினம். எப்போ? 1965. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் ஏற்பட்ட ஆண்டு 1965. அதுல முக்கியமான வெற்றி பெற்றது யாருமா? சிஆர்பிஎஃப். இந்த சிஆர்பிஎஃப் எப்போ உருவாக்குனாங்கமா? சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் சொல்லுவாங்க, சரியா? சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் போர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிஆர்பிஎஃப் அமைப்பானது முதலில் உருவாக்கப்பட்டது 1939ல, சரியா? 39ல பிரிட்டிஷ்காரங்க நம்மள ஆண்டுட்டு இருந்தாங்க. அப்போ இந்த கிரவுண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் போலீஸ் போர்ஸ் அப்படிங்கிற பேரை உருவாக்குனாங்க. இந்த பேரை, எந்த பேரை? சிஆர்பிஎஃப் பேர் வந்து எப்ப சுட்டப்பட்டது அப்படின்னா 1949ல சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் போர்ஸ் அப்படிங்கிற பேர்ல உருவாக்கி இருக்கிறாங்க, சரியா? ஓகே, அடுத்து போலாமா? அடுத்து ஏப்ரல் 10 பாருங்கம்மா, உலக ஹோமியோபதி தினம், சரியா? உலக ஹோமியோபதி தினம். ஹோமியோபதி மருத்துவத்தின் தந்தை என்று அழைக்கப்படும் கிறிஸ்டியன் சாமுவேல் ஹென்மன், சார், கிறிஸ்டியன் சாமுவேல் ஹென்மன் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு ஏப்ரல் 10 என்ன தினம்? உலக ஹோமியோபதி தினம். அதே மாதிரி இந்தியாவில் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோமியோபதி, சரியா? அது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்கத்தாவில் இருக்கு, சரியா? கொல்கத்தா, இப்போ கொல்கத்தாவில் இருக்கு. இதே மாதிரி இந்த ஹோமியோபதி நிறுவனமானது எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ், சரியா? ஆயுர்வேதா, யுனானி, சித்தா, ஹோமியோபதினு சொல்லுவாங்கல்ல, இந்த எல்லா மருத்துவ முறைகளுக்கும் தேசிய நிறுவனங்கள் எங்க இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இங்க பாக்குற ஹோமியோபதியோட அந்த நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோமியோபதி எங்க இருக்குன்னா கொல்கத்தாவில் இருக்கு, மறக்க கூடாது, சரியா? சரி, அடுத்து பாருங்கம்மா, ஏப்ரல் 11 தேசிய தூய்மை பாதுகாப்பு, சரியா? சாரி தாய்மை, தேசிய தாய்மை பாதுகாப்பு தினம், நேஷனல் சேஃப் மதர்ஹுட் டே, சரிங்களா? அடுத்து உலக நடுக்குவாத நோய் தினம். வீரியமிக்க நரம்பு மண்டல கோளாறினால் ஏற்படும் அந்த பர்கின்சன், சரியா? பர்கின்சன் நோய் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இந்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது. சரி, நடுக்குவாத நோய் தினம் அப்படின்னா பர்கின்சன் நோய்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த முகமது அலி ஒருத்தர் இல்லையா, பயங்கரமான ஒரு நபர், ஓகேவா? அந்த நபர் கூட இந்த பர்கின்சன் நோயில அதிக அளவு பாதிக்கப்பட்டிருப்பாங்க, கவனமா இருங்க, சரியாமா? அடுத்து இந்த பர்கின்சன் நோய் விழிப்புணர்வு தினம் இந்த டேட்ல கடைபிடிக்கிறாங்க. ஏப்ரல் மாதத்துல பொதுவாக கடைபிடிக்க வரும் இந்த 11ல, ஓகேவா? அடுத்து என்னன்னு பாருங்க, தேசிய செல்ல பிராணிகள் தினம், நேஷனல் பெட் டேன்னு சொல்றாங்க. செல்ல பிராணிகளால உங்களுக்கு மன அமைதி, ஒரு சாந்தமான சூழ்நிலை இருக்கும். நமக்கு வந்துட்டு இந்த மென்டலி சில விஷயங்களை இந்த செல்ல பிராணிகள் தான் நமக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க, சரியா? இது ஒரு குரூப். இன்னொரு குரூப் என்ன சொல்றாங்க? பூனை, நாய் வளர்க்கறதுனால தான் உங்களுக்கு நிறைய நோய்களை வருது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ரெண்டுக்குமே நம்ம அலர்ட்டா இருக்கிறது நல்லது, ஓகேவா? அடுத்து ஏப்ரல் 12 சர்வதேச மனித விண்வெளி பயண தினம். முக்கியமான தினம் பாருங்க, ஏப்ரல் 12 சர்வதேச மனித விண்வெளி பயண தினம். முதல் முறையாக விண்வெளிக்கு ஒரு நபர் செல்றார். யார் சொல்லி பாருங்க, உலகின் முதல் விண்வெளி வீரரான ரஷ்யாவை சேர்ந்த யூரி கேகரின், சரியா? யூரி கேகரின் வோஸ்டாக், சரியா? வோஸ்டாக் எனும் விண்கலத்தின் மூலம் ஏப்ரல் 12, 1961 விண்வெளியில் முதல் முறையாக பூமியின் சுற்றுப்பாதையை நிறைவு செய்த தினம், சரியா? நிறைவு செய்த தினம். அப்போ முதல் முறையாக விண்வெளிக்கு சென்ற நபர் யாருமா? யூரி கேகரின் ஃப்ரம் ரஷ்யா. அவர் சென்ற விண்கலத்தின் பெயர் வோஸ்டாக் 1 அப்படிங்கிறது. அவர் சென்ற நாள் ஏப்ரல் 12, 1961. இதுவரைக்கும் விண்வெளிக்கு யாரும் போகல, இந்தியாவில இருந்து யாரும் இன்னும் போகல விண்வெளிக்கு. இந்தியர்கள் இந்திய நிறுவனத்தினால் இன்னும் இதுவரைக்கும் அனுப்பினது கிடையாது. அதற்காக தான் ககன்யான் திட்டத்தை நம்ம வந்துட்டு செயல்படுத்த போறோம், கவனமா இருங்க. ஆனா 61ஆம் ஆண்டு யார் அனுப்பிட்டாங்க விண்வெளிக்கு? ரஷ்யா யூரி கேகரின் அனுப்புனாங்க. அவங்களை அனுப்பின ஏப்ரல் 12 தான் சர்வதேச மனித விண்வெளி பயணமாக கருதப்படுகிறது, சரியா? கொண்டாடப்படுகிறது. ஏப்ரல் 12 சம ஊதிய தினம், சர்வதேச தெருவோர குழந்தைகள் தினம். ரெண்டுமே ஜஸ்ட் லைட்டா தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? அடுத்து ஏப்ரல் 13 பாருங்க, ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்த தினம், சரியா? 1919 ஏப்ரல் 13 அன்று அமிர்தசரஸ் படுகொலை என்று அழைக்கப்பட்ட அந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்த தினம், சரிங்களா? எப்போ? 1919. உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன், சரிங்களா? அடுத்து சர்வதேச தலைப்பாகை தினம், சியாச்சின் தினம், ஓகேவா? பாருங்க, இந்த சியாச்சின் தினம் உலகிலேயே மிக உயர்ந்த இடத்தில் ராணுவ தளமாக கருதப்படும் சியாச்சின் ஜம்மு காஷ்மீரின் காரகோரம் மலைத்தொடரில் அமைந்துள்ளது. சாதாரணமா ஜியோகிராஃபில கேட்கக்கூடியது, சரிங்களா? எங்க இருக்குமா? காரகோரம் மலைத்தொடர் ஜம்மு காஷ்மீர்ல இருக்கு. அங்க இருக்கிற ஒரு முக்கியமான இடம் தான் சியாச்சின். அது உலகிலேயே மிக உயர்ந்த இடத்தில் உள்ள ராணுவ தளமாக கருதப்படுகிறது, ஒரு ஆர்மி பேஸ், சரியா? அடுத்து பாகிஸ்தான் படையெடுப்பிலிருந்து இந்திய ராணுவம் ஆபரேஷன் மேகதூதம் அப்படி சொல்லுவாங்க. ஆபரேஷன் மேகதூத் மூலம் ஏப்ரல் 13, 1984 சியாச்சின் படைத்தளத்தினை பாதுகாத்ததன் நினைவாக தான் இந்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது, சரிங்களா? சியாச்சின்ங்கிறது எங்க இருக்குமா? ஜம்மு காஷ்மீர்ல காரகோரம் மலைத்தொடரில் இருக்குது. அந்த பகுதியை 1984ஆம் ஆண்டு இந்தியா பத்திரமாக பாதுகாத்தாங்க. அதை முன்னிட்டு தான் எந்த ஆபரேஷன் மூலமாக?
ஆபரேஷன் மேக்தூத் மூலம் பாதுகாத்தாங்க. அதை முன்னிட்டு ஏப்ரல் 13 என்ன தினம்? சியாச்சின் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. சரியா? அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏப்ரல் 14 யாருடைய பிறந்த நாளுமா? இந்தியாவின் சட்ட மேதை ஓகேவா பாபா சாஹேப் பீமாராவ் அம்பேத்கரின் பிறந்த நாள். ஓகேவா? இந்த தினம் என்ன பெயர்ல கொண்டாடுறோம்? பீம் ஜெயந்தி என்ற பெயர்ல கொண்டாடுறோம். தமிழ்நாட்டில் அம்பேத்கர் அவருடைய பிறந்த நாள் என்ன தினமாக? சமத்துவ தினமாக கொண்டாடப்படுகிறது. சரியா? அடுத்து தேசிய தீயணைப்பு சேவை தினம், அதுவும் இந்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது. தீயணைப்பு சேவை தினம். அடுத்து பார்த்தீங்கன்னா விஷு, விஷுனா மலையாள மக்களின் புத்தாண்டுன்னு சொல்லுவாங்க. ஏப்ரல் 14 நமக்கும் சித்திரை திருநாள் சொல்லுவாங்க. அடுத்து உலக சாக்கஸ் நோய் தினம். சரிங்களா? வைசாகி தினம் சீக்கியர்களின் புத்தாண்டு. ஓகேவா? அடுத்து பொய்லா போசாக் பெங்காலி மக்களின் புத்தாண்டு. அப்ப ஏப்ரல் 14 அப்படின்னாலே நிறைய தினங்கள் வரும். நமக்கும் சித்திரை 1 அன்றைய தினத்தில் கொண்டாடப்படுகிறது. சரிங்களா? அடுத்ததாக ஏப்ரல் 15ஆம் தேதி பாருங்க, ஹிமாச்சல் பிரதேச தினம். இமாச்சல் பிரதேச மாநிலம் உருவாக்கப்பட்ட தினம். அடுத்து உலக கலை தினம், வேர்ல்ட் ஆர்ட் டே, அதை ஞாபகம். ஏப்ரல் 16 ரொம்ப ரொம்ப முக்கியமான தினம். சரிங்களா? இந்திய ரயில்வேயின் உருவாக்கப்பட்ட தினம். சரிங்களா? 1853 சரி 1853 தான் இந்தியாவில் முதல் முறையாக ஏப்ரல் 16 அன்று என்ன பண்ணாங்க? முதல் பயணிகள் ரயில் இயக்கப்பட்டது. எப்பமா? ஏப்ரல் 16ஆம் தேதி. எங்க இருந்து எங்க? மும்பை டு தானே இடையே இந்தியாவின் முதல் ரயில் சேவை இயக்கப்பட்டது. அந்த தினம் தான் இந்த தினம் ஏப்ரல் 16 அன்றைய தினம் இந்திய ரயில்வேயோட தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. சரிங்களா? உலக குரல் தினம், யானைகளை பாதுகாத்த தினம், இதுமே ஏப்ரல் 16 வருது. ரயில்கள் மூலம் அதிக அளவு யானைகள் உயிரிழக்கிற மாநிலம் அஸ்ஸாம் மாநிலம். சரியா? யானைகள் சரியா ரயில்கள் மோதி யானைகள் அதிக அளவு உயிரிழக்கிற மாநிலம் அஸ்ஸாம் மாநிலம். அதே மாதிரி இந்தியாவிலே அதிக அளவு யானைகள் கொண்ட மாநிலம் கர்நாடகா. இந்த கர்நாடகாவிலும் அஸ்ஸாமிலையும் ரயில்கள் மோதி நிறைய யானைகள் உயிரிழக்குது. அதே டேட்ல தான் யானைகள் பாதுகாத்தல் தினமும் வருது, ரயில்வே தினமும் வருது. கவனமா இருங்க. என்ன டேட்ல? ஏப்ரல் 16. ஓகேவா? அடுத்து ஏப்ரல் 17 உலக ஹீமோபிலியா தினம். சரியா? ஹீமோபிலியா தொடர்பான ஒரு விழிப்புணர்வு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது. அடுத்து ஏப்ரல் 18 உலக பாரம்பரிய தினம். சரியா? வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் டே சொல்லுவாங்க. இந்தியாவில் 43 எத்தனை இருக்குது? 43 யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தலங்கள் உள்ளன. சரிங்களா? இது 43வது இடமாக சேர்க்கப்பட்டது எதுன்னு பார்த்தீங்கன்னா மொய்டாம்ஸ். மொய்டாம்ஸ் அப்படிங்கிறது எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம் மாநிலத்தில் இருக்கு. சரியா? இறந்து போனவங்க இருக்காங்கல்ல, இறந்து போனவங்கள ஒரு மேடையில வச்சு எரிப்பாங்க. அந்த எரிக்கிற இடத்துக்கு தான் என்ன பேர் பார்த்தீங்கன்னா மொய்டாம்ஸ். சரிங்களா? அந்த மொய்டாம்ஸ் அப்படிங்கிறது யுனெஸ்கோ அமைப்பினால் இந்தியாவில் உலக பாரம்பரிய நினைவு சின்னமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அது எத்தனையாவதுமா? 43வது இந்த வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட். மறக்கக்கூடாது. சரியா? அடுத்து யுனெஸ்கோ ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குது? பாரிஸ்ல இருக்கு. மறக்கக்கூடாது. சரியாமா? இந்த இடத்த நீங்க கொஞ்சம் நல்லா படிங்க. 43 இடங்களையும் ஃபுல்லா படிக்கணும். ஒவ்வொரு இடங்களும் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. எப்போ எதை கேட்பான்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் 43 எத்தனை இடங்கள் இந்த வேர்ல்டு ஹெரிட்டேஜ் லிஸ்ட் இருக்கு, அதை எப்பவுமே கவனத்தோட படிங்க. கவனமா இருங்க. சரியாமா? அடுத்து ஏப்ரல் 19 உலக கல்லீரல் தினம், வேர்ல்ட் லிவர் டே சொல்றாங்க. இந்த கல்லீரலை பாதுகாப்பதற்கான விழிப்புணர்வு தினம். இன்னொரு தினம் இருக்குது ஏப்ரல் 19. ஏப்ரல் 19 2023 உலக சரித்திரத்துல இந்த டேட்டா இனிமே மறக்கக்கூடாது. சரி? ஏப்ரல் 19 2023 உலக மக்கள் தொகையில் சரியா எப்பவுமே யார் டாப்ல இருப்பா? சைனா. சரி? உலக மக்கள் தொகையில் கொடுங்கோல் ஆட்சி நடத்தி வந்த ஒரு நாடு எது? சைனா. அவனை பின்னாடி தள்ளிட்டு தங்க பதக்கத்தை உலக மக்கள் தொகையில கோல்டு மெடலை இந்தியா என்னைக்கு வின் பண்ணாங்க? ஏப்ரல் 19 2023 இந்த டேட் படிதான் இந்தியா முதலிடத்தை பெற்றுள்ளதாக அறிவித்த அமைப்பு யுனைடெட் நேஷன் பாப்புலேஷன் ஃபண்ட், UNPF அப்படி சொல்லுவாங்க. இந்த UNPF அமைப்பு தான் இந்த அறிக்கை வெளியிட்டாங்க. இப்போ வரைக்கும் உலக மக்கள் தொகையில யார் டாப்ல இருக்கிறா? இந்தியா. 2ஆம் இடத்துல சீனா. எந்த டேட் அறிக்கையின்படி? ஏப்ரல் 19 2023 அறிக்கை வெளியிட்டது UNPF அமைப்பு. சரியாமா? ஏப்ரல் 20 ஐக்கிய நாடுகளின் சீன மொழி தினம். சரி? சீன மொழினா இந்த மேண்டரின் அப்படி சொல்லுவாங்க. இந்த மேண்டரின் மொழி தினம் ஏப்ரல் மாசம் 20ஆம் தேதி. அடுத்து ஏப்ரல் 21 முக்கியமான ஒரு தினம் பாருங்கம்மா, உலக படைப்பாற்றல் மற்றும் புத்தாக்க தினம். அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏப்ரல் 15 முதல் 21 வரை அனுசரிக்கப்படுகிறது. இதுல முக்கியமா நீ நோட் பண்ணி பார்க்க வேண்டிய டேட் என்பதுனா இதுதான். சரியா? தேசிய குடிமை பணிகள் தினம், நேஷனல் சிவில் சர்வீஸ் டே. சரியா? தேசிய குடிமை பணிகள் தினம் எதற்காக ஏப்ரல் 21 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு, சரி, இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு IAS IPS எக்ஸாம்ல பாஸ் பண்ண அந்த மக்கள் இருப்பாங்கல்ல, IAS IPS பாஸ் பண்ண அந்த ஆபீசர்ஸ், அவங்க முன்னாடி சரிங்களா இந்தியாவுல யார் உரையாற்றுறாங்க? முக்கியமான நபர் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள். சரியா?
சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் IAS IPS எக்ஸாம்ல பாஸ் பண்ணவங்க முன்னாடி உரையாற்றிய தினம் தான் என்ன தினமா? ஏப்ரல் 21. எப்படி உரையாற்றான்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் இரும்பு சட்டகம், ஸ்டீல் ஃப்ரேம் ஆஃப் இந்தியா. யாருன்னு சொல்றாங்க? இந்த IAS IPS அந்த மாதிரி இந்த சிவில் சர்வீஸ்ல இருக்கிற மக்கள் தான் சொல்றாங்க. இந்தியாவை பத்திரமா பாதுகாக்கிறது யார் தான்? இந்த IAS IPS ஆபீசர் தான். ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு அவர் உரையாற்றிய ஏப்ரல் 21ஆம் தேதி தான் என்ன தினம்? இந்தியாவில தேசிய குடிமை பணிகள் தினம். சரியா? இது வந்து 21 மாத்தி போட்டா 12 312 ஆர்டிகல் 312 எதை பத்தி சொல்லும்? சிவில் சர்வீஸ், குடிமை பணிகளை பற்றி கூறும் இந்திய அரசு சரத்து 312. அதையும் மறந்துடக்கூடாது. சரிங்களா? அடுத்து ஏப்ரல் 22 கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். உலக புவி தினம், வேர்ல்ட் எர்த் டே. உலக புவி தினம், புவி தொடர்பான ஒரு விழிப்புணர்வு, சுற்றுச்சூழல். ஓகேவா? அப்புறம் பார்த்தீங்கன்னா அதிக அளவு வெப்பநிலை உயர்வு, இது எல்லாமே பயங்கரமா மோசமா போயிட்டு இருக்குது. நம்ம பூமியை பாதுகாக்க வேண்டும், அதற்கான ஒரு விழிப்புணர்வு தினமாக எப்போ கடைபிடிக்கப்படுகிறது? ஏப்ரல் 22. மார்ச் 22 உலக தண்ணீர் தினம். சரியா? உலக தண்ணீர் தினம் மார்ச் 22. தமிழ்நாட்டுல கிராம சபை கூட்டம் நடைபெறுகிற ஒரு நாள். ஓகேவா? இங்க பாக்குறது ஏப்ரல் 22 உலக புவி தினம். அங்க தண்ணீர், இங்க புவி. ஓகேவா? அடுத்து பாருமா, ஏப்ரல் 23ஆம் தேதி உலக புத்தக மற்றும் பதிப்புரிமை தினம். புத்தக மற்றும் அதற்கான அந்த பேட்டன் ரைட்ஸ் இருக்கிற பதிப்புரிமை தினம். வில்லியம் ஷேக்ஸ்பியரோட பிறந்த நாள். ஓகேவா? இங்கிலீஷ். ஓகேவா? இங்கிலீஷ் சம்பந்தப்பட்ட முக்கியமான புத்தகங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தாலே யார் ஞாபகம்? கண்டிப்பா நமக்கு வில்லியம் ஷேக்ஸ்பியர் ஞாபகம் வர வேண்டும். அவருடைய பிறந்த நாள் ஏப்ரல் 23ஆம் தேதி. என்ன தினமா? உலக ஆங்கில மொழி தினம். சரியா? உலக ஆங்கில மொழி தினம் மறக்க கூடாது. சரிங்களா? உலக தாய்மொழி தினம் என்னைக்குமா? பிப்ரவரி 21 உலக தாய்மொழி தினம். இந்தியாவில தேசிய ஹிந்தி மொழி தினம் செப்டம்பர் 14. ஏன் செப்டம்பர் 14? 1949 அன்று ஹிந்தி மொழி அலுவல் மொழியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். இந்தியாவில தேசிய ஹிந்தி மொழி தினம். உலக ஹிந்தி மொழி தினம், வேர்ல்ட் ஹிந்தி டே, ஜனவரி 10 1975 அன்று நாக்பூர்ல முதல் உலக ஹிந்தி மாநாடு நடைபெற்றது. அதை முன்னிட்டு ஜனவரி 10 உலக ஹிந்தி தினம். இங்க பாக்குறது உலக ஆங்கில மொழி தினம். என்னைக்குமா? ஏப்ரல் 23ஆம் தேதி. சரிங்களா? அதே நாள்ல உலக ஸ்பானிஷ் மொழி தினமாகவும் இருக்கிறது. கவனமா இருங்க. அடுத்து ஏப்ரல் 24 சுரங்க விழிப்புணர்வு மற்றும் சுரங்க நடவடிக்கைகள் உதவிக்கான தினம். இந்தியாவில் அடிக்கடி ஒரு நியூஸ் வரும், சுரங்கத்தில் அவங்க மாட்டிட்டாங்க, இவங்க மாட்டிட்டாங்க, தொழிலாளர்கள் மாட்டிட்டாங்க, நிறைய நியூஸ் வரும். அது தொடர்பான ஒரு விழிப்புணர்வு தினமாக ஏப்ரல் 24ஆம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான தினம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான், தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம். இந்த தினம் முதல் முறையாக 2010ஆம் ஆண்டில் கடைபிடிக்கப்பட்டது. 73வது இந்திய அரசியலமைப்பு திருத்த சட்டம் 1992. சரிங்களா? ஏப்ரல் 24 1993 நடைமுறைக்கு வந்த தினம். 73rd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிறது 1992. அது எப்போ கேம் இன்டு எஃபெக்ட் அப்படின்னா நடைமுறைக்கு வந்த தினம் 1993 ஏப்ரல் 24. அப்படி நடைமுறைக்கு வந்த ஏப்ரல் 24ஆம் தேதி என்ன தினமாக கடைபிடிக்கப்படுகிறது? தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. சரியாமா? ஏப்ரல் 24 தான். ஓகேவா? ஏப்ரல் 24 முதல் 30 வரை உலக நோய் தடுப்பு வாரமாக கடைபிடிக்கப்படுகிறது. சரிங்களா? உலகமே எவ்வளவு சம்பாதிச்சாலும் கடைசியில பிரச்சனை எங்க மாட்டாங்க? நோய்கள்லாம் மாட்டிக்கிறாங்க. அந்த நோய்கள்ல இருந்து நம்ம எப்படிலாம் தற்காத்துக் கொள்ள வேண்டும், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எப்படிலாம் எடுக்க வேண்டும், அதற்கான ஒரு விழிப்புணர்வு வாரமாக ஏப்ரல் 24 இருந்து 30 வரைக்கும் பின்பற்றப்படுகிறது. அடுத்து ஏப்ரல் 25 உலக மலேரியா ஒழிப்பு தினம். சரிங்களா? உலக மலேரியா, நிறைய நோய்களுக்கான ஒழிப்பு தினங்கள்லாம் இருக்குது. அதுல முக்கியமானது உலக மலேரியா ஒழிப்பு தினம். உலக கேன்சர் தினம் என்னைக்குமா? பிப்ரவரி 4 உலக கேன்சர். ஓகேவா? கேன்சர் டேனா பிப்ரவரி 4. அதே மாதிரி ஏப்ரல் 25 என்ன தினமா? உலக மலேரியா தினம், மறக்க கூடாது. மார்ச் 24 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா டிபி உலக காசநோய் தினம், உலக சர்க்கரை நோய் தினம் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க? நவம்பர் 14. இப்படி நிறைய டிசம்பர் 1 உலக எய்ட்ஸ் தினம். இப்படி நோய்களுக்கான தினத்தையும் செட்டா பார்த்துக்கோங்க, ஈஸியா இருக்கும். சரியா? அடுத்து தேசிய DNA தினம், உலக பெண்குயின் தினம், ஐநாவின் சர்வதேச பிரதிநிதிகள் தினம், இன்டர்நேஷனல் டெலிகேட்ஸ் டே சொல்றாங்க. ஓகேவா? ஐநாவின் சர்வதேச பிரதிநிதிகள் தினம் ஏப்ரல் 25. இதுல ரொம்ப முக்கியமா நீங்க தெரிய வேண்டியது உலக மலேரியா ஒழிப்பு தினம், மறக்க கூடாது. சரிங்களா? ஏப்ரல் 26 உலக அறிவுசார் சொத்து தினம். இந்த தினம் 2000 ஆண்டில் உலக அறிவுசார் சொத்துரிமை அமைப்பினால் வேர்ல்ட் இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் சொல்லுவாங்க. சரியா? வேர்ல்ட் இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் ஆர்கனைசேஷன், விப்போன்னு சொல்லுவாங்க. இந்த அமைப்பின் தலைமையிடம் ஜெனீவாவில் இருக்கு. சரியா? விப்போ ஓன்னு முடியுதான் அந்த அமைப்பு, WHO ஓன்னு முடியும், ILO ஓன்னு முடியும், WTO ஓன்னு முடியும், அது மாதிரி WIPO ஓன்னு முடியுது. ஓன்னு முடிகிற முக்கியமான 4 அமைப்புகளுமே எங்கதான் இருக்கும்? ஜெனீவால இருக்கும், மறக்க கூடாது. சரி? WTO, WHO, WIPO, ILO. ஓகேவா? சரி, அடுத்து முக்கியமான தினம் பாருங்க, சர்வதேச செர்னோபில் பேரிடர் நினைவு தினம். ஏப்ரல் 26 1986. சரிங்களா?
அன்று சோவியத் யூனியனில் அப்படின்னா இப்ப இருக்கிற ரஷ்யா ஒருங்கிணைந்த ரஷ்யாவில் ஓகேவா உக்ரைன்ல இருக்கிற ஓகேவா உக்ரைன்ல இருக்க இந்த பிப்யாட் அப்படிங்கிற இடத்தில் அமைந்திருந்த செர்னோபில் இப்ப எங்க இருக்கு அப்போ உக்ரைன்ல இருக்கு செர்னோபில் அணு உலையில் ஏற்பட்ட உலகின் மோசமான அணு உலை விபத்தினை நினைவு கூறும் தினம். நீங்க அணு உலை வச்சுக்கோங்க, ஆனா அதை கரெக்டா பத்திரமா யூஸ் பண்ணணும். எந்த லீக்கேஜ் இல்லாம அழகா பாதுகாத்தாதான் மக்களை பாதுகாக்க வேண்டும். அது தொடர்பான ஒரு விழிப்புணர்வு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் சர்வதேச செர்னோபில் பேரிடர் நினைவு தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த விபத்து ஏற்பட்டது சோவியத் யூனியன் அதாவது ஒருங்கிணைந்த ரஷ்யா. இப்ப அது எங்க இருக்குது? உக்ரைன்ல இருக்குது. இந்த உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கு தான் இப்போ பிரச்சனை போயிட்டு இருக்குது. என்ன காரணம்? நேட்டோ அமைப்பில் உக்ரைன் அங்க வைக்க முயற்சி பண்ணாங்க, அதுதான் காரணம். சரியா? அடுத்து ஏப்ரல் 27 சர்வதேச சிற்பிகள் தினம். சரியா? சிலைகளை உருவாக்குற சிற்பிகள் தினம். தமிழ்நாட்டில் சிற்பி திட்டம் கேள்விப்பட்டீங்களா? தமிழக அரசின் சிற்பி, இது வந்து சிற்பி ஷார்ட் ஃபார்ம். சரியா? சென்னை காவல்துறையால தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் சிற்பி. சரியா? ஸ்டூடெண்ட்ஸ் இன் ரெஸ்பான்சிபிள் போலீஸ் இனிஷியேட்டிவ் சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த 8ஆம் வகுப்பு படிக்கிற பசங்க கரெக்டா அந்த மினி பிள்ளைங்கன்னு சொல்லுவாங்க, அந்த மினி பிள்ளைங்க குரூப், அந்த பிள்ளைங்க மாற அந்த குரூப்பை நல்வழிப்படுத்துவதற்காக சென்னை காவல்துறை ஒரு சிறப்பு பயிற்சி வழங்குறாங்க. அந்த திட்டத்துக்கு என்ன பேர் பார்த்தீங்கன்னா சிற்பி திட்டம். இங்க பாக்குறது நிஜமான சர்வதேச சிற்பிகள் தினம். அடுத்து உலக எழுது பொருட்கள் தினம். சரி, பேனா. ஓகேவா? அடுத்து ஏப்ரல் 28 வேலை இடத்தில் பாதுகாப்பு மற்றும் உடல் நலத்திற்கான சர்வதேச தினம். சரிங்களா? வேலைக்கு போறாங்க, அங்க நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அவங்களெல்லாம் பாதுகாக்கிற மாதிரி ஒரு தினம் இருக்குது. அந்த தினம் ஏப்ரல் 28. சரிங்களா? தமிழ்நாட்டுல இந்தியாவில் பாத்தீங்கன்னா விசாகா கமிட்டின்னு ஒரு கமிட்டி இருக்கு. சரி, விசாகா கமிட்டி பணிபுரியும் இடத்தில் பெண்களுக்கு ஏற்படும் இன்னல்கள், பிரச்சனைகள், ஓகேவா, அந்த பாலியல் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாத்தையும் விசாரிப்பதற்கு அமைக்கப்பட்ட கமிட்டிக்கு என்ன பேரு? விசாகா கமிட்டி. அதே மாதிரி வேலை இடத்தில் பாதுகாப்பு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு தினம் ஏப்ரல் 28ஆம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது. சரியாமா? அடுத்ததாக பாருங்க, அதே ஏப்ரல் 28 சர்வதேச தகவல் தொடர்பு தொழில்நுட்பத்தில் பெண்களின் ஈடுபாடு தினம். சரியா? இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜில பெண்களையும் ஈடுபடுத்த வேண்டும், அதற்கான தினம். இந்த தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதத்தின் 4வது வியாழக்கிழமையில் கடைபிடிக்கப்படுகிறது. சரிங்களா? இந்த 4வது வியாழக்கிழமை 7வது சனிக்கிழமை எல்லாம் வந்துச்சுன்னா அதெல்லாம் முக்கியத்துவம் கிடையாது, லைட்டா பார்த்தா போதும். அடுத்து ஏப்ரல் 29 சர்வதேச நடன தினம். சரியா? நடன தினம் ஏப்ரல் 29. ஏப்ரல் 30ஆம் தேதி ஆயுஷ்மான் பாரத் திவாஸ். சரி, ஆயுஷ்மான் பாரத் திட்டம் நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்திருக்கிறோம், உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன். அது தொடர்பான தினம் ஆயுஷ்மான் பாரத் திவாஸ். எப்போ? ஏப்ரல் 30. ஆனா பிரதமரின் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் தொடங்கப்பட்டது செப்டம்பர் 23, 2018ஆம் ஆண்டு ராஞ்சியில் தொடங்கப்பட்டது. சரியா? பிரதமரின் ஆயுஷ்மான் பாரத் திட்டம். இங்க பக்கத்து ஆயுஷ்மான் பாரத் திவாஸ் தினம் ஏப்ரல் 30ஆம் தேதி. அதே தினத்துல சர்வதேச சிற்ப தினம் கடைபிடிக்கப்படுது. யாருன்னு பார்த்தாச்சதுனால இது விட்டுருக்கு. ஓகேவா? இதுதாமா ஏப்ரல் மாதத்துக்குரிய முக்கியமான தினங்கள். எல்லா மதத்துக்குரிய முக்கிய தினங்களும் ரொம்ப முக்கியம். இனிமே வர்ற போட்டித் தேர்வு ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்ல வரிசை வர்றதுனால ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், சரியா, இந்த மாதிரி ஒரு 4-5 மாதங்கள் எப்பவுமே முக்கிய தினங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. இதுவரைக்கும் பார்த்த எல்லா முக்கிய தினங்களையும் அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கோங்க. கேட்கிற முக்கியமான கேள்விகளுக்கும் கண்டிப்பா மறக்காம பதில்களை சொல்லுங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.